அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவில் ஏஐ யூஸ் பண்ணுற டெவலப்பர்ஸ் யாருமே ஏஐ நம்ப மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்கு. சரி, ஏன் டெவலப்பர்ஸ் எல்லாம் ஏஐ நம்ப மாட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? டெவலப்பர்ஸோட நம்பர் 1 டவுட் கிளியரன்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. இது மோஸ்ட்லி கோட் எழுதுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வரதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிருப்பாங்க. மோஸ்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்றாங்க. ஆனால் அந்த ஏஐ யூஸ் பண்ற டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ கொடுக்குற சொல்யூஷனை வந்து நம்ப மாட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது, ஆனால் அது கொடுக்குற சொல்யூஷன் பிளைண்டா வந்து டெவலப்பர்ஸ் நம்ப மாட்டிருக்காங்க. ஏன் நம்ப மாட்டிருக்காங்கன்னா, அது ஆஃப் தி சொல்யூஷன் தான் தருது. இதுதான் ஃபேக்ட். இதுக்கு 3 ரீசன் தாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன்னா தப்பான கோட் கொடுக்குது. ஆஃப் சொல்யூஷன் மட்டும் தான் சொல்லுது. ஏதாச்சும் கோட்ல பக் இருந்துச்சுன்னா அது பக் ஃபிக்ஸ் பண்றதுக்கு டெவலப்பர்ஸ்க்கு நிறைய டைம் எடுத்துக்குது. அதனால டெவலப்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, சஜஷன் மட்டும் ஏஐ கிட்ட கேட்டுக்கிட்டு ஃபுல்லாவே வந்து அவங்களே டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூச்சர் என்னன்னா, ஏஐ இல்ல ஹியூமனும் இல்ல, ஏஐ பிளஸ் ஹியூமன் இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்களோட பிரெயின் ஆஃப் பண்ணாதீங்க.